நாம் ஜெயபால் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். எல்லாரும் நன்றாக கரங்களை தட்டி வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை கூட்டத்திலும் உங்கள் மத்தியில் இருக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வெற்றி வாழ்க்கை கூட்டங்களின் முதலாம் நாள் மாலையிலே நாம் தெய்வ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக கர்த்தர் அமைத்து தருவாராக. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் அருளுகிற வெற்றியை அனுபவிக்க கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை தருவாராக. இந்த கூட்ட விளம்பரத்தாள்களை நான் பார்த்தபோது இந்த கூட்டத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பு வெற்றி வாழ்க்கை கூட்டங்கள் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறபடினாலே வேதத்திலிருந்து வெற்றி வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷனை இந்த முதல் நாள் கூட்டத்தில் உங்கள் முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக வெற்றி வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களும் ஒரு போராட்ட களத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களுக்கு ஒரு போர்க்களமாகவே அமைந்திருப்பதை நாம் அறிவோம். ஊழியத்திலே ஆனாலும் வேலைகளிலே ஆனாலும் படிப்பிலே ஆனாலும் வாழ்க்கையின் எந்த நிலையிலே ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான எதிர்மாறான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம். இந்த நிலையில் வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ளக்கூடாத அளவிற்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் போய் சேர வேண்டிய அந்த இலக்குக்கு போய் சேருவோமா என்கிற கேள்விகள் நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் சில பல சந்தேகங்களை எழுப்புகின்றன. ஆண்டவராகிய இயேசு சீடர்களை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தார். அழைத்த ஆண்டவர் அவர்கள் படகு ஏறும்போது அங்கே இருந்த அத்தனை சூழ்நிலைகளையும் அவர்களுக்கு சாதகமாகவே வைத்திருந்தார். ஆனால் படவேறி புறப்பட்ட சீடர்கள் நடு கடலில் இருக்கும் பொழுது திடீரென்று கடல் கொந்தளித்தது, அலைகள் ஆரவாரித்தது. தண்டு வலிப்பதிலே சீடர்கள் கஷ்டப்பட்டார்கள். கரைக்கு போய் சேர முடியுமோ என்கிற ஒரு பெரிய பயம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. ஆனால் இயேசுவோ அதே படவில் அமைதலாய் படுத்திருந்தார். சீடர்கள் அவரை எழுப்பி, ஆண்டவரே மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டபோதுதான் அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்பொழுது சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. சீடர்கள்
அந்த நிலையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். முடிவிலே இயேசு அவர்களுக்கு சொன்னபடியே அவர்கள் கரையிலே போய் இறங்கினார்கள். இது என்னுடைய பிரசங்கத்தின் மைய கருத்து அல்ல. ஆனால் நான் இதில் சொல்ல விரும்புகிற காரியம், பயணத்தின் ஆரம்பம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. பயணத்தின் இடையிலே அவர்கள் சந்தித்த சங்கடங்கள் அவர்களை கரை போய் சேருவோமா என்கிற ஒரு கேள்விக்குள்ளாக்கிற்று. ஆனாலும் அக்கறைக்கு போவோம் என்று அழைத்தவர் அவர்களை அக்கறையிலே கொண்டு போய் சேர்த்தார். வெற்றி எதில் இருக்கிறது என்றால், அழைக்கப்படுகிறவர்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுவதிலே தான் இருக்கிறது. ஆரம்பிப்பவர்கள் பயணத்தை முடிப்பதிலே தான் வெற்றி இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம், ஆவிக்குரிய ஓட்டத்தை ஆரம்பிக்கிறோம். ஆவிக்குரிய பயணம் மிக அற்புதமாய் தொடங்குகிறது. ஆனால் இடையிலே பலவிதமான பிரச்சனைகள். நான் நிற்பேனா? நான் கிருபையிலே நிலைப்பேனா? நான் விசுவாசத்தில் தொடர்ந்து பயணிப்பேனா? கர்த்தர் எனக்கு தந்த இந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிப்பேனா? என்னுடைய வாழ்க்கை பயணம் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வாதமாய் தொடருமா என்கிற கேள்வி அநேகருக்கு இருக்கிறது. பிரச்சனைகளும் போராட்டங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் கண்ணீரும் தவிப்பும் பல நேரங்களிலே நம்முடைய சரீரப்பிரகாரமான வாழ்க்கையை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையையும் கேள்விக்குரியதாக்குவது போன்ற ஒரு நிலையை நாம் உணர முடிகிறது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த தைரியத்தையும் அந்த விசுவாசத்தையும் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடாதபடி பலவிதமான போராட்டங்கள், குடும்பத்தில் ஏற்படுகிற சூழ்நிலை போராட்டங்கள், வேலை ஸ்தலத்தில் உண்டாகிற பலவிதமான போராட்டங்கள், நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலத்தோடு ஆண்டவரை பின்பற்றக்கூடாதபடி நமக்குள்ளே நம்மை சோர பண்ணுகிற பலவிதமான காரியங்கள், வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லத்தக்கதாக வாழ்க்கையிலே ஆண்டவர் அருளிய விசுவாசத்தை காத்துக்கொண்டு கடைசி மூச்சு வரை கர்த்தருக்குள்ளே வாழ முடியுமா என்கிற கேள்வியை அநேகருக்குள்ளே எழுப்புகிறது. இந்த நிலையில் இந்த மாலை வேளையில் இந்த கூட்டங்களுக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறபடியே நம் ஒவ்வொருவருக்கும் வெற்றி வாழ்க்கையை தர நம்மை அழைத்த தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாஸ்டர் ஜேக்கப் கோஷி என்று ஒரு தேவ மனுஷன் சென்னையில் இருக்கிறார். அவர் அவ்வப்போது சொல்லுவது உண்டு, உங்களுடைய நற்கிரியையை தொடங்கினவர் அதை முடிவு பரியந்தம் நடத்தி வருவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை அவர் அடிக்கோடிட்டு காட்டும்போது இப்படி சொல்லுவார், உங்களே நற்கிரியையை முடிக்க வேண்டும் என்கிற
ஒரு திட்டம் ஆண்டவருக்கு இல்லாதிருக்குமானால் அவர் உங்களின் நற்கிரியையை துவங்கி இருக்கவே மாட்டார். நற்கிரியையை துவங்கினவர் அதை முடிப்பார் என்று சொல்லுவார். இன்றைக்கு நான் அதைத்தான் சொல்லுகிறேன். உங்களை இரட்சித்தவர், என்னையும் உங்களையும் அழைத்த ஆண்டவர் நம்மை முடிவு பரியந்தம் நடத்த வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நடத்த நம்முடைய ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கு நான் ஒரு மனுஷனை உங்கள் முன்பாக நிறுத்த விரும்புகிறேன் என்று சொன்னேன். அந்த மனுஷனுடைய பெயர் தாவீது. தாவீதை குறித்து நூற்றுக்கணக்கான பிரசங்கங்களை நாம் கேட்டிருப்போம். தாவீது சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே அல்லது தாவீதுடைய வாழ்க்கையை அலசி பார்த்து தாவீதுக்கு அடுத்த காரியங்களை முன்னிறுத்தி பல செய்திகளை நாம் கேட்டிருப்போம். வருஷத்தில் பல செய்திகளை நாம் கேட்கிறோம். நூற்றுக்கணக்கான செய்திகள் நமக்கு நேர வருகிறது என்றாலும் தாவீது இல்லாமல் ஒரு செய்தி இராது என்பது போல 7000 ஒரு குறிப்பு தாவீதை குறித்து எவரும் சொல்லிவிடுவார்கள். அப்படி ஒரு பாத்திரம் தாவீது. இந்த தாவீதுடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக அமைந்ததா என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டபோது 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் தாவீதை குறித்து இப்படி சொல்லுகிறார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கடைசி வரி மாத்திரம் வாசிங்க. அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவர் தாவீதை குறித்து சொன்ன நல்வார்த்தை, நான் அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன். இந்த வார்த்தை தாவீதை குறித்து சொல்லப்பட்ட உடனே தாவீதின் வாழ்க்கையிலே காரியங்கள் எல்லாம் மழமழ என்று அவனுக்கு சாதகமாக கைகூடி வந்து தாவீது ஒரு பெரிய வெற்றி பாதையில் தொடர்ந்து பயணித்து தன் ஓட்டத்தை ஜெயகரமாய் முடித்தார் என்று நாம் சொல்ல முடியுமா என்று கேட்டால், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் கடந்து போன பாதை அவரை தொடர்ந்து வெற்றிக்கு நேரே வழி நடத்திய பாதையாக நாம் காண முடியாது. மாறாக தாவீதின் வாழ்க்கையில் பலவிதமான பயங்கரமான சூழ்நிலைகள். ஆனால் லக்கு, அவர் அடைய வேண்டிய லக்கை அவர் அடைந்தாரா என்று கேட்டால் 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எபிரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக பண்ணின பின்பு தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். தாவீதின் வாழ்க்கையின் ஆரம்பம் 1 சாமுவேல் 16:1 அவர் கண்டடைந்த லக்கு 2 சாமுவேல் 5:4. இதற்கு இடையில் தாவீது கடந்து போன சூழ்நிலைகளை நாம் பார்ப்போம் என்றால், தாவீது பலவிதமான உபத்திரவங்களினூடே கடந்து போனார். அவர் தன் வாழ்க்கையிலே எந்த ஆண்டவரை பார்த்து, தேவரீர் நீரன் கோட்டை,
என் தஞ்சம், என் அடைக்கலம், என் அரண், என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் என்றெல்லாம் சொன்னாரோ, அந்த தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்திலே சற்று தளரும்படியான ஒரு சூழ்நிலைக்கு கூட அவர் தள்ளப்பட்டார். 1 சாமுவேலின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கு, நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். தாவீதின் நம்பிக்கை தேவன்தான். ஆனால் தாவீதுக்கு எதிராய் வந்த சூழ்நிலைகள் அவனுடைய யோசனையே மாற்றிவிட்டது. தாவீது என்ன யோசிக்கிறார்? நான் மடிந்து போவேன், நான் இந்த இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள்ளே இருந்தால் மடிந்து போவேன். தாவீதை அழைத்த தேவன் எதற்காக அழைத்தார்? மடிந்து போகும்படியாகவா அழைத்தார்? சத்துருவின் கையினாலே விழும்படியாகவா அழைத்தார்? அல்ல, மாறாக தாவீதை கொண்டு இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்கிற திட்டம் ஆண்டவருக்கு இருந்தது. தாவீதை கொண்டு இஸ்ரவேலை மேன்மையாய் வழி நடத்த வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதற்காகவே தாவீதை கர்த்தர் அழைத்திருந்தார். இன்றைக்கும் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் ஒருவேளை ஒரு கிராமிய சூழ்நிலையிலே பிறந்து வளர்ந்து வாழுகிற நபராய் இருக்கலாம். ஒரு சாதாரண நிலையிலிருந்து வருகிற ஒரு நபராய் இருக்கலாம். சாமானியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நபராக நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு முன்பாக பலவிதமான பிரச்சனைகளும் பாடுகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் நம்மை தவிக்க செய்யலாம். தாவீதின் வாழ்க்கையில் அப்படி ஒரு தவிப்பு உண்டான போது தாவீது, நான் இருக்கிற இடத்தை விட்டு ஓடிப்போவேன் என்று தனக்குள்ளே யோசித்தார். சில நேரங்களில் ஊழியத்தில் இருக்கிறவர்களும் கூட இந்த ஊழியத்தை நான் தொடர வேண்டுமா, இந்த ஊழியத்தில் நான் தொடர்ந்து இதே பகுதியில் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமா என்கிற கேள்விக்கு உள்ளாகும் அளவிற்கு ஊழியர்களுக்கும் உபத்திரவம் வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரசங்கிக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் பிரசங்கித்து கொண்டிருந்த நாட்களில் கடைசி நாள் கூட்டம் முடிந்த போது அந்த கூட்டத்தை அங்கே நடத்தி கொண்டிருந்த ஊழியர் கூட்டம் முடிந்து சாப்பிட உட்கார்ந்து எனக்கு முன்பாக சாப்பாடு பரிமாறப்படுகிற நேரத்தில் என்னிடத்தில் அவர் பேச துவங்கினார். அவர் தன்னுடைய பேச்சினிடையே இப்படி சொன்னார்: 28 ஆண்டுகளாக நான் இந்த ஊரில் ஊழியம் செய்கிறேன். ஆனால்
இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்தி முடித்து இத்தோடு இந்த ஊரை விட்டு போய்விட வேண்டும் என்று நான் எனக்குள்ளே திடமாய் யோசித்து கொண்டிருந்தேன். காரணம், அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு நெருக்கங்கள். ஆனால் இந்த கூட்ட நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் என்னை வைத்த இந்த இடத்துல இருந்து என்னுடைய ஓட்டத்தை ஆண்டவருக்காய் ஓடுவேன் என்றார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள். போன வாரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு போதவருடைய துணைவியாருக்கு நான் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். ஏனென்றால் அவர்கள் சுகவீனமாக இருக்கிறார்கள். 2 மாதங்களாக அவர்கள் எழுந்திருக்க முடியாமல், நடக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டபடியினாலே அவர்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள் தன்னுடைய நிலையை சொல்லிவிட்டு தன்னுடைய புருஷனுடைய நிலையை சொன்னார்கள். வளருகிற சபை, நன்றாய் வளர்ந்து கொண்டிருக்கிற சபை. ஆனால் சபையிலே நல்ல கட்டடம் உண்டு, ஏர் கண்டிஷன் உண்டு, நல்ல சாதனங்கள் உண்டு, நல்ல ஆத்துமாக்கள் உண்டு, எல்லாம் நன்றாக இருக்கிற நிலையில் திடீரென்று சபைக்குள்ளே உண்டான குழப்பத்தின் விளைவாக அவருடைய கணவர் இப்படி சொல்லி கொண்டிருப்பதாய் சொன்னார். பாஸ்டர், அவர் ஓடி விடுவேன் என்று சொல்லுகிறார். உங்களையெல்லாம் தவிக்க விட்டு விட்டு செத்து விடுவேனோ என்கிற ஒரு பயம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கு வாழ பிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார். நான் தொடர்ந்து சபையில் பிரசங்கம் பண்ண மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். சபையில் உண்டாயிருக்கிற பிரச்சனையை கண்டு அவர் மிகவும் சோர்ந்து விட்டார் என்று சொன்னார்கள். நான் சொல்ல வர காரியம் என்ன என்றால், அழைப்பின் ஆரம்பத்தில் உற்சாகமாய் ஓடத் தொடங்கின அநேகர் அழைப்பின் இடையே உண்டாகிற சூழ்நிலைகளை கண்டு போதும் என்கிற நிலைக்கு வந்து விடுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நமக்கு இருந்த அந்த மன தைரியமும் நம்பிக்கையும் நம்மளை பலருக்கு இல்லாமற் போகும்படி சத்துரு பல போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறான். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் கடைசி பரியந்தம் நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த தாவீதின் வாழ்க்கையில் அப்படி சூழ்நிலைகள் வந்த போதிலும் ஆண்டவர் தாவீதை கைவிடவில்லை. சூழ்நிலைகள் அவரை துரத்தியது. தாவீது தான் யோசித்தபடியே இஸ்ரவேலின் எல்லையை விட்டு ஓடிப்போனார். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அது ஒரு பின்மாற்றம். தாவீது தேவன் மேல் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை விட்டுவிட்டார். அவர் தன்னுடைய அழைப்பை மறந்து போனார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அழைப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைமை தாங்கி செல்ல வேண்டிய அழைப்பு, பெலிஸ்தரை முறியடிக்க வேண்டிய அழைப்பு. ஆனால் எந்த பெலிஸ்தரை தோற்கடிக்க தேவனால் பயன்படுத்தப்படும்படியாக தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாரோ அதே பெலிஸ்தரிடத்திலே தாவீது அடைக்கலம் தேடி போனார். உலக உதவியை நாடி போனார். அதன் விளைவு தலைமையாக இருக்க வேண்டிய அவர் பெலிஸ்தரின் தண்டிலே பின்னாலே கடைசி பகுதியிலே, அந்த தண்டின் கடைசியிலே வரக்கூடிய நிலைக்கு அவர்களால் அவமானப்படுத்தப்பட்டார். எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷியும் தேவன் தங்களை வைத்த இடத்திலே இருக்க தவறி தங்களுடைய சுய எண்ணத்தின்படி
போராட்டத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் தவிப்பதற்கு தாங்களே யோசனை செய்து ஓட தீர்மானித்தால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்றால், தலையாய் இருக்க வேண்டியவர்கள் வாளாகி போவார்கள். வேதத்தில் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பிடித்த சில பொதுவான வாக்குத்தத்தங்களில் ஒன்று, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலே. இதை சொல்லாத கிறிஸ்தவர்களே இருக்க மாட்டார்கள். இதை சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். ஆனால் தேவன் வைத்த இடத்துல இருக்கிற வரை, தேவ திட்டத்தின் மத்தியில் இருக்கிற வரை, தேவன் நம்மை எதற்காய் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தின் மையத்தில் இருக்கிற வரைதான் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க முடியும். அந்த தேவ திட்டத்துக்கு மாறாக தாவீது போன போது அவருடைய நிலை தலைகீழாய் போனது. ஆனாலும் அழைத்த ஆண்டவர் பின்மாற்றத்திலிருந்து அவரை திரும்ப கொண்டு வந்தார். தாவீது பெலிஸ்தரின் தேசத்தில் இருந்தார். அங்கே அவருக்கு கிடைத்த அவமானங்கள், அவருடைய வாழ்க்கையில் உண்டான சூழ்நிலைகள் அவரை தவிக்க வைத்த போது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 8ஆம் வசனம் போதும். 6ஆம் வசனத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அதற்கு பின்னால் சொல்லப்படுகிறது, தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதன் பிறகு தாவீது கர்த்தரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, நான் இந்த தண்டை பின்தொடரலாமா? காரணம், தாவீதுக்கு பெலிஸ்தரின் ராஜா ஒரு பட்டணத்தை கொடுத்தார். அந்த பட்டணத்துடைய பெயர் சிக்லாக். சிக்லாக் என்றால் மகா உபத்திரவம். உபத்திரவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு புறப்பட்டு போன தாவீதுக்கு உலகம் கொடுத்தது மகா உபத்திரவம். அந்த மகா உபத்திரவத்தின் மத்தியிலே தாவீது தனக்கு உண்டானதையெல்லாம் இழந்து நின்ற போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சூழ்நிலைகளால் பல நேரங்களில் தாக்கப்படும் போது என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று தெரியாமல் திகைக்கலாம், தவிக்கலாம். நமக்குள்ளே நாமே சில முடிவுகளை எடுத்துக்கொண்டு நம்முடைய முடிவின்படி ஓடுவோமானால் நாம் சரிவை சந்திக்க வேண்டியிருக்கும். தாவீதின் வாழ்க்கையிலே வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டிய அவர் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய யோசனையின்படி செயல்பட தன்னை விட்டு கொடுத்தாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய சரித்திரத்திலே சரிவு. இந்த நிலையில் ஆண்டவரை மறுபடியும் அவர் தேட முற்பட்ட போது கர்த்தர் அவரை பார்த்து சொன்னார், நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆண்டவர் அழைத்த மனிதனை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. ஆண்டவரை அவன் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் மறுபடியும் அவனை தூக்கி எடுக்க சித்தம் கொண்டார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரம் போன நிலையிலே நம்மில் சிலருடைய வாழ்க்கை காணப்படலாம். ஆவிக்குரிய காரியங்களில் சில சரிவுகள் இருக்கலாம். கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் விட்டு விலகி போனதினாலே நாம்
சில பாதிப்புகளுக்குள்ளே கடந்து போகிற நிலை உண்டாகி இருக்கலாம். ஆனாலும் அந்த தேவனை மீண்டும் நோக்கி பார்க்க ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அப்படி கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தொடர்ந்து ஓட பலன் தருவது மாத்திரமல்ல, எந்த லக்குக்காக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அந்த லக்கை சென்றடைவதற்கு தேவன் அவர்களை பலப்படுத்துகிறார். தாவீதின் வாழ்க்கையில் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில போராட்டங்கள், சரிவுகள், பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். நன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்த தாவீது தன் வாழ்க்கையிலே ஒரு கட்டத்தில் பாவத்திற்கு உட்பட்டார். பாவ சோதனைக்கு தன்னை விட்டு கொடுத்தார். பாவத்திலே விழுந்து போனார். நல்ல மனுஷன், தேவனை துதித்துக் கொண்டிருந்த மனுஷன், தேவனை பாடிக்கொண்டிருந்த மனுஷன், ஆண்டவரை விசுவாசித்த மனுஷன், கர்த்தரை பின்பற்றின மனுஷன், ஆண்டவருடைய வார்த்தைகளை நேசித்த மனுஷன், தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி பல நிலைகளில் சாட்சி பெற்றிருந்த அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பாவத்தில் விழுந்து போனார். பாவத்தில் விழுந்தபோது அந்த பாவ சோதனையிலே அவர் விழுந்து எழுந்திருக்க முடியாத நிலைக்கு அவர் தள்ளப்படுவாரோ என்கிற கேள்வி உண்டாகிற நிலையில் தன்னுடைய பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டார். ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்தார். சங்கீத புத்தகத்தின் 51ஆம் சங்கீதம் ஒரு பாவ சங்கீர்த்தன சங்கீதம். அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டார். தன்னுடைய வாழ்க்கையிலே தான் செய்யக்கூடாத ஒரு தவறை செய்த போது அந்த தவறு நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையில் உண்டான அந்த பாதிப்பை ஆண்டவருடைய சமூகத்திலே உணர்ந்து அறிக்கையிட்டார். அறிக்கையிட்ட போது தாவீதை கர்த்தர் மறுபடி தூக்கி எடுத்தார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்ப்பதற்கு எல்லோரும் ஆவிக்குரியவர்களாய் தென்படுகிறோம், அறியப்படுகிறோம். நம்மை பார்க்கிறவர்கள், நம்முடைய கரத்தில் வேத புத்தகத்தை பார்க்கிறவர்கள், நம்முடைய தோற்றத்தை பார்க்கிறவர்கள், நம்முடைய பேச்சை பார்ப்பவர்கள், நம்முடைய காரியங்களை பார்க்கிறவர்கள் நம்மை ஆவிக்குரியவர்கள் என்றுதான் எடை போடுகிறார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாத ஏதோ சில காரியங்களில் சிலர் விழுந்து கிடக்கிறார்கள், எழ முடியவில்லை. எழ முடியாத நிலையில் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். பாவங்களில், அக்கிரமங்களில் உழன்று கொண்டு இருக்கிற மக்களை அதன் கோரப்பிடியிலிருந்து தூக்கி எடுக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். கல்வாரி சிலுவையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மரித்தார். மரித்து அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அவர் வைத்து காத்திருக்கிறார். ஆகவே கர்த்தரை அறிந்த ஜனங்கள், கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற எந்த ஒரு சோதனையிலும் விழுந்து கிடந்தாலும் மறுபடி எழுந்திருக்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில் தாவீது தன்னை குறித்து சொல்லும்போது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்ன
நிலை உண்டு. 23ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆனால் ஆண்டுடைய சமூகத்திலே நிரம்பி வழிந்த அந்த பாத்திரம் இடையிலே அவர் வாழ்க்கையில் உண்டான சில சரிவுகளால் உடைந்த பாத்திரமாய் மாறிப்போனது. 31ஆம் சங்கீதத்திற்கு வரும்போது அதே தாவீது சொல்லுகிறார், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். 23ஆம் சங்கீதத்தில் நிரம்பி வழிகிற பாத்திரம், 31ஆம் சங்கீதத்தில் உடைந்த பாத்திரம். நிரம்பி வழிந்த பாத்திரம் தனக்குள்ளே பெற்றிருந்த எல்லாவற்றையும் இழந்து வெறும் பாத்திரமாய் மாறிவிட்டது. இந்த நிலையில் தாவீது ஆண்டவரை மறுபடியும் தேட தன்னை ஒப்பு கொடுத்த வேளையில் 51ஆம் சங்கீதத்தில் மாத்திரமல்ல, 139ஆம் சங்கீதத்திலும் வாசிக்கிறோம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து உம்முடைய நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஆண்டவருடைய பாதத்தில் தன்னை விட்டு கொடுத்து கெஞ்சின தாவீதுக்கு கர்த்தரிடத்தில் இரக்கம் கிடைத்தது. அதன் விளைவு அவர் மீண்டும் சொல்லுகிறார் 116ஆம் சங்கீதத்தில், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நிரம்பி வழிந்த பாத்திரம் உடைந்த பாத்திரமானது. உடைந்த பாத்திரம் மறுபடியும் கர்த்தரால் சரி செய்யப்பட்டு இரட்சிப்பின் பாத்திரமாக அங்கே மறுபடியும் உருவெடுத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மீண்டும் தூக்கி நிறுத்த நம்முடைய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே ஆவிக்குரிய ஓட்டத்தில் வருகிற சரிவுகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு சரி செய்து கர்த்தரை தொடர நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாகவும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள், பிரச்சனைகளை பார்க்கிறோம், பலவீனங்களை பார்க்கிறோம். தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் போது வேதத்தில் தாவீது ஒரு யுத்த வீரன் என்று வாசிக்கிறோம். தாவீது சிங்கத்துக்கு ஒப்பானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதை குறித்து அவன் மிகப்பெரிய பலசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நல்வார்த்தைகள் எல்லாம் தாவீதை குறித்து வேதத்தில் உண்டு. ஆனால் அதே தாவீதை குறித்து சங்கீத புத்தகத்தின் 41ஆம் சங்கீதத்திற்கு நாம் போவோமானால் அங்கே சொல்லப்படுகிறது, தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். தாவீதின் வாழ்க்கையிலே பலசாலியாயிருந்த அவன் தீரா வியாதியினால் பாதிக்கப்பட்ட வேளை ஒன்று வந்தது. ஆனால் 10ஆம் வசனம், என்னை எழுந்திருக்க பண்ணும், என்னை எழுந்திருக்க பண்ணும் ஆண்டவரே என்று தாவீது ஜெபித்த போது கர்த்தர் மறுபடியும் அவரை எழுப்பினார். சரீரத்தில் பாதிப்புகளோடு பலவீனங்களோடு யாராகிலும் இங்கே இருப்பீர்களானால் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை இந்த பூமியில் வைத்திருக்க அவர் சித்தம் வைத்திருக்கிற நாள் வரைக்கும் எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் ஒன்றும் உங்கள் உயிரை சேதப்படுத்த முடியாது. ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பலவீனப்பட்டேன். நான் மரித்து போவேன் என்று எல்லாரும் நினைத்தார்கள். என்னுடைய சபையைச் சேர்ந்த ஒரு விசுவாசி அவ்வப்போது சொல்லுவார், ஐயா, எப்போவோ உங்கள் கல்லறையில் புல் முளைச்சிருக்கணும், ஆனால் இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகும் நீங்கள் நிற்கிறீங்களே அப்படிம்பார். என்ன என்றால் அவ்வளோ பலவீனங்கள் சரீரத்தில் தாக்கியது.
நான் நிற்க முடியாது. என்னுடைய சபையில் நான் உட்கார்ந்து கொண்டு தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் வெளி கன்வென்ஷனுக்கு வரும்போது தான் நிற்கிறேன். ஏனென்றால் நான் 1 மணி நேரம் நின்று கொண்டிருந்தால் அதற்கு பிறகு என்னுடைய கால் வீங்கிவிடும். கால் வீங்கி ஒரு 3 நாள் காலை நீட்டி பேசாமல் படுத்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் கால் சரியாகும். இப்படி காலில் பிரச்சனை மாத்திரமல்ல, சரீரத்தில் பலவிதமான பிரச்சனைகள், கிட்னியில் பிரச்சனை, இப்படி பிரச்சனைலாம் வந்துச்சு. ஒரு முறை பாஸ்டர் மோகன் சின்னமலை அசம்பிளி ஆஃப் காடில் அவரை நான் சந்தித்த வேளையில் அவரோடு பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்னார், ஜெயபால், இப்போ உங்கள் முகம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார். அப்படியா சொல்கிறீங்க? என்ன? ஆமாம், நல்லா இருக்கிறீங்க அப்படின்னார். சரி என்று சொல்லிவிட்டு போனேன். போகிற வழியில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கடையில் நின்று ஒரு 1/2 கிலோ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் வைத்து முழுசும் நானே சாப்பிட்டேன். எனக்கு ஏற்கனவே சுகரில் நான் சாப்பிட்ட பிறகு என்ன ஆச்சு, அது எங்கேயோ போயிடுச்சு. திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்திற்கு போயிருக்கிறேன். இரவில் நான் லாட்ஜில் தனியாக படுத்திருக்கும் போது தலை சுற்றுகிறது, உடம்பெல்லாம் வேர்த்து ஜில்லென்று ஆகிவிட்டது, உலகமே சுற்றுவது போல இருக்கிறது. நான் மெதுவாக எழுந்து என்னுடைய ரூம் கதவுல இருந்து தாப்பாளை மாத்திரம் திறந்து வச்சுட்டு படுத்துட்டேன். ஏன்னா செத்தா கூட எவனும் கதவை உடைக்கக்கூடாதுன்ட்டு படுத்துக்கொண்டே ஒருவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் உடனே கிளம்பி வந்தார். நைட்டு 11:30 மணிக்கு வந்து திருநெல்வேலி கேலக்ஸி ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கொண்டு போய் அங்கே பார்த்தபோது என்னுடைய சுகர் லெவல் 700க்கு மேலே இருந்தது. அதாவது ஏரர். இந்த நிலையிலும் கர்த்தரால் காப்பாற்றப்பட்டேன். திரும்பி வந்தேன். சென்னையில் அவரை பார்த்தபோது சொன்னேன், நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக நான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாவம் வாங்கி சாப்பிட்டேன். அவர் சொன்னார், இனிமே மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறார். அப்படி ஒரு நிலை. அதற்கு பிறகு ஒரு நாள் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்னை மெயின்டைன் பண்ணி கொண்டிருந்த போது 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 1 சனிக்கிழமை இரவு ஒரு 12 மணி அளவில் என் பக்கத்தில் படுத்திருந்த என் மனைவியுடைய கை திடீரென்று என் மேல் பட்டு ஏதோ விரைத்து போய் இருப்பது போல அவருக்கு தெரிந்திருக்கிறது. அசைத்து பார்த்திருக்கிறார், ஒன்றுமில்லை. உடனே லைட்டை போட்டு என் மகனை எழுப்பி காரை எடுக்க சொல்லி உடனே வாலிபர்கள், சபையில் இருந்த வாலிபர்கள் மாடியில் படுத்திருப்பார்கள், அவர்களை கூப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டார்கள். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போன போது அந்த ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளிக்க ஆரம்பித்து இந்த சுகர் லெவலை பார்க்கலாம் என்றால் சுகர் லெவல் 23னா திருப்பி வரவே மாட்டார், அவ்வளோதான். இவர் திருப்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை, கோமா நிலைக்கு போய் விடுவார் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு பிறகு திடீரென்று கண் திறந்து பார்த்தேன். கண் திறந்து பார்த்தபோது சுற்றி ஒரு 10-12 டாக்டர்ஸ் நிற்கிறார்கள். என் பேர் என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சாம் ஜெயபால். ஒரு டாக்டர் சொன்னார், ரொம்ப தெளிவாக பேசுகிறாருன்னார். உடனே சரின்ட்டு உங்களை ஒரு நாள் அப்சர்வேஷனில் வைக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு நல்ல நினைவு வந்துடுச்சு. நான் சொன்னேன், நான் விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் ஆராதனை நடத்தணும், நான் போகணும்னு. உடனே என் மனைவியை கூப்பிட்டு, இவர் இப்படி சொல்கிறார், எங்களால் அனுப்ப முடியாது என்றார்கள். என் மனைவியும் அனுப்பிடுங்க அவர் சொல்கிறாருலன்னு உடனே 2 பேர்த்தையும் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில்
நான் செய்தி கொடுத்து கம்யூனியன் கொடுத்து என்னுடைய ஆராதனையை முடித்தேன். நான் சொல்ல வர்றது என்னென்னா, என் விசுவாசி சொன்ன மாதிரி எப்போ புல்லு முளைச்சிருக்கணும் என்றாலும் சுகர் 700க்கு போனாலும் சரி, 23க்கு போனாலும் சரி, அழைத்த தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுகிற வரை இந்த பூமியில் ஒரு பலவீனமும் நம்மை காலி செய்வதில்லை. நான் இதை சொல்வதற்கு காரணம், இங்கே வந்திருக்கிறவர்களில் சிலர் ஒருவேளை உங்களுடைய பலவீனத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். நமக்கு இருக்கிற பலவீனங்கள் நம்மை அப்போதோ இப்போதோ என்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே எழுப்பி இருக்கலாம். ஆனாலும் நம்மை தொடர்ந்து நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் முதிர் வயதில் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே போய் சேர்ந்தார். இன்றைக்கும் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் வருகிறது, பலவிதமான இன்னல்கள் வருகிறது என்ற போதிலும் அவைகள் ஒன்றும் நம்மை மேற்கொள்வதில்லை. மாறாக எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எனக்கு தெரிந்த, எனக்கு மிகவும் நண்பராக இருந்த ஒருவர் சினிமாவில் நடிகராக இருந்தார். அவருடைய பெயர் நாகராஜ சோழன். இந்த நாகராஜ சோழன் திமுக தலைமை கழக பேச்சாளராக இருந்தார், ஹைகோர்ட் வக்கீலாக இருந்தார், நடிகராகவும் இருந்தார். அவர் மிகப்பெரிய பலசாலி, எப்பொழுதும் உடற்பயிற்சியும் ஆளுமாக இருப்பார். ஒரு நாள் அவர் மலைக்கு போனார். மலைக்கு போனவர் மலை ஏறிக்கொண்டிருக்கும் போதே திடீரென்று அவருடைய மூளை நரம்புகள் எல்லாம் வெடித்து அந்த காதுகளிலும் மூக்கிலும் வாயிலுமாய் இரத்தம் பீறிட்டு அதே இடத்துல விழுந்து மரித்து போனார். நல்ல பலசாலியாக இருந்தவர், போகும்போது நன்றாய் கிளம்பி போனவர் திரும்பவில்லை. நான் சபையில் சொல்லுவேன், சபையில் எத்தனையோ பேர் வருஷக்கணக்காக சாட்சி சொல்ல சொன்னால், எனக்கு இடுப்பு வலி, எனக்கு வயிறு வலி, எனக்கு நெஞ்சு வலி, எனக்கு கால் வலி, எனக்கு கை வலி, எனக்கு மூட்டு வலி, எனக்கு முதுகு வலி, இப்படியே சொல்கிறீங்க, சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர யாரும் சாக மாட்டேன்றீங்களே. இத்தனை வலியும் வச்சுக்கிட்டு உக்காண்டிருக்கீங்கன்னா இதுதான் கர்த்தருடைய கிருபை. ஒரு வலியும் இல்லாதவன் ஒரே நொடியில் போய் சேர்ந்துடுறான். ஆனால் எல்லா பலவீனத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நாள் பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை அழைத்தவரை நோக்கி பார்ப்போம். தாவீதின் வாழ்க்கையில் தாவீது தேவனால் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த அழைப்பு நிறைவேறக்கூடாதபடி அவருடைய வாழ்க்கையிலே சத்துரு எத்தனையோ விதங்களில் அவரை சோதித்தார். அவருடைய வீட்டார் முதலாவது அவரை புறக்கணித்தார்கள். வேதத்தில் நாம் பார்க்கிறபடி தாவீதின் சரித்திரத்தின் ஆரம்பம் புறக்கணிக்கப்பட்ட தாவீதைத்தான் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. தாவீதின் வீட்டிற்கு சாமுவேல் வந்திருக்கிறார். சாமுவேல் ஈசாயின் பிள்ளைகளில் ஒவ்வொருவரையும் அழைத்து இவனா 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 என்று கேட்கும்போது ஆண்டவர் இவனில்லை 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 என்றே சொல்லிக் கொண்டு போகிறார். ஆனால் தாவீதை குறித்து ஈசாய் வாய் திறக்கவே இல்லை. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று
சாமுவேல் கேட்ட பிறகுதான் இன்னும் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்கிறார். அப்படியானால் ஆரம்பத்திலேயே அடையாளம் காட்டப்படாதவனாக, வீட்டாரால் அடையாளம் காட்டப்படாத ஒரு நிலையிலே ஒரு புறக்கணிப்பை சந்தித்தவன் தான் தாவீது. மாத்திரமல்ல, கோலியாத்தை எதிர்கொள்ள அவர் புறப்பட்டு போகிறேன் என்று சொன்னபோது அவருடைய சகோதரர்களும் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. சவுலும் நீ சிறுவன் என்று அவரை உதாசீனப்படுத்தினார். இப்படி உதாசீனப்படுத்தப்பட்டவன் தாவீது. அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்மை காண்கிற உலகம் நம்முடைய தோற்றத்தை கண்டு, நம்முடைய படிப்பை கண்டு, நம்முடைய சிறுமையை கண்டு, நம்முடைய பின்னணியை கண்டு உன்னால் முடியாது என்று நம்மை சோர்ந்து போகும்படி செய்யும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள். உலகமல்ல, உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகம் நம்மை அடையாளம் காண தவறினாலும் ஆண்டவர் நம்மை அடையாளம் காண்கிறவர் மாத்திரமல்ல, அவர் அடையாளம் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். சாமுவேலுக்கு ஆண்டவர் சொன்னார், இவன்தான், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். அப்படியானால் அவர் அடையாளம் காண்கிறவர் மாத்திரமல்ல, அடையாளம் காட்டுகிறவர். கர்த்தருடைய பிள்ளையே, வருகிற நாட்களில் உலகத்திற்கு கர்த்தர் உங்களை அடையாளம் காட்டுவார். தேவனுக்காய் பயன்பட போகிற பாத்திரமாக தேவனால் நீங்கள் மற்றவர்கள் முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை உங்களுக்கு தருவார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சத்தை கொண்டே பெரிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். சவுலோடு கூட இருந்தவர்களும் நினைத்திருந்திருக்கலாம், போர் ஆயுதங்களும் போர்க்கவசங்களும் போர் திறமையும் தான் ஒரு கோலியாத்தை வீழ்த்த முடியும் என்று. ஆனால் கர்த்தரோ ஒன்றுமே இல்லாமல் தன் அடைப்பத்திலே கூழாங்கற்களை கொண்டிருந்த தாவீதை, அவன் வைத்திருந்த கூழாங்கல்லை கொண்டே கோலியாத்தை மேற்கொள்ள பயன்படுத்தினார். ஒருவேளை அவரை போல எனக்கு வரமில்லை, இவரை போல எனக்கு கிருபை இல்லை, நான் ரொம்ப பெரிய அபிஷேகத்தில் நிறைந்த ஆள் இல்லை, எனக்கு அதிகமாக ஜெபிக்க தெரியாது, என்னால் ஒன்றுமே முடியாது, எனக்கு வேதத்தில் பெரிய நிபுணத்துவம் இல்லை, என்னால் எதை செய்ய முடியும், ஒரு சாதாரண விசுவாசியாய் நான் வருகிறேன் போகிறேன் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கென்று ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். வேத புத்தகத்தில் சவுல் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். புதிய ஏற்பாட்டில் அந்த சவுல் தேவனால் சந்திக்கப்படுகிற வேளை வந்தபோது ஆண்டவர் எந்த ஒரு பெரிய அப்போஸ்தலனையும் அனுப்பல. பேதுருவை அனுப்பினாரா, தோமாவை அனுப்பினாரா, அந்திரேயாவை அனுப்பினாரா, பர்தலோமேயுவை அனுப்பினாரா? யாரையும் அனுப்பல. கர்த்தர் இந்த அப்போஸ்தலர் என்கிற லிஸ்டிலேயே இல்லாத ஒரு சாதாரண அனனியாவை அனுப்பினார். இந்தியாவின் ரட்சிப்புக்கு பெரிய அப்போஸ்தலர்களை அல்ல கர்த்தர் தேடிக்கொண்டிருப்பது சாதாரண விசுவாசியை தான். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இந்த ஆத்தூரில் இருந்து நீங்கள் எழும்பி கர்த்தருக்காய் இந்த தேசத்தை சொந்தமாக்க உங்களை பயன்படுத்த தேவனாலே ஆகும். அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பார்வையிலே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, யாரையும் பயன்படுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கென்று ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தாவீதை ராஜாவாக கண்ட ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை ராஜாவாகவே முடித்தார். அதற்கிடையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள்,
எத்தனையோ விதமான சூழ்நிலையின் சீற்றங்கள், தாக்கங்கள் தாவீதை எதிர்கொண்ட போதிலும் கர்த்தர் தாவீதை கைவிடவில்லை. தாவீதின் வாழ்க்கை எப்படி முடிந்தது? வெற்றி வாழ்க்கையாக முடிந்தது. இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வெற்றி வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறார். வெற்றி வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த கூட்டங்களுக்கு உங்களை கர்த்தர் கொண்டு வந்ததற்கும், இந்த கூட்டத்தில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருப்பதற்கும் காரணம், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஓட்டத்தின் முடிவு வெற்றிகரமாக இருக்கும். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக ஓடுவீர்கள். கர்த்தருக்காக ஓடுவது மாத்திரமல்ல, ஓடி முடிப்பீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசு எனக்காக வைத்திருக்கிற பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். கர்த்தருக்காக அப்படி ஓடி இலக்கை அடைய, வெற்றியை பெற கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் வெற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் என்னால் ஓட முடியுமா என்கிற கேள்வி இருந்ததோ, என்னால் நிற்க முடியுமா என்கிற கேள்வி இருந்ததோ, அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார் என்று நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த இலக்கை நீங்கள் தொடர, அந்த இலக்கிலே பந்தய பொருளை பெற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். கரங்களை உயர்த்துவோம். இயேசுவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை நித்தியத்துக்கு செல்லுகிற ஒரு வாழ்க்கை. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அவரோடு இருப்பதும் அவருக்காக வாழ்வது மட்டுமே நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த மாலை நேரத்தில் ஒரு நல்ல செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். அவருக்காக வாழக்கூடியது, அவருக்காக நாம் ஜீவனம் பண்ணுவது, ஜீவிப்பது. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் மீண்டுமாக உமக்காகத்தானே ஐயா.
வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக. ஓ, இந்த உடலும் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளை கொடுக்க போகிறோம். கோதுமை மணி போல் மாடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மாடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமான நிந்தை சிலுவைதனை, அவமான நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய், அனுதினம் உமக்காய் சுமந்திருப்பேன். உமக்காகத்தானே இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா எழுந்து நின்று மூன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல செய்தியை அருமையாக கேட்டோம். வெற்றியின் தேவன் தாவீதுக்கு கொடுத்த அதே வெற்றியை தேவன் நமக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஜெயம் என்றால் என்ன? வெற்றி. ஜெயம் என்றால் விக்டரி, வெற்றி. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நமக்கு வெற்றி தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் முற்றுமுடிய வெற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் முற்றுமுடிய வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. முற்றுமுடிய வெற்றி உடையவர்களாக இருக்கிறோம். தோல்வியை குறித்து நினைக்கவே கூடாது. தோல்வி அது அப்படியே அடிச்சது, அப்படியே அடிச்சது, அப்படியே அடிச்சேன்னு அப்படியே கொண்டாந்து சத்துரு அந்த பழைய காரியங்களை எல்லாம் கொண்டாந்து அப்படியே விடுவான். அதையெல்லாம் விட்டுட்டு என் கர்த்தர் எனக்கு முன்னே இருக்கிறார், என்னை வெற்றிக்கு நேராக அழைத்து கொண்டு போகிறார். அதுக்காக தான் என்னை ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறார். மரணத்திலிருந்து தூக்கி எடுக்கிறார். வியாதியிலிருந்து என்னை அழைத்திருக்கிறார், தூக்கி எடுத்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்து வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. கர்த்தர் என்னை வைத்திருக்கிற நோக்கம் இதுதான். அல்லேலூயா சொல்லுவோம் எல்லாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, வெற்றி கொடுக்கிற தேவனுக்கு, வெற்றி கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நான் முற்றுமுடிய வெற்றியை அடைகிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய வெற்றி உண்டு. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய வெற்றி உண்டு.
அல்லேலூயா. அதனால தான் வசனங்களை நாம் முன்னால் நிறுத்தணும். கர்த்தர் நல்லவர். நல்ல செய்தியை கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு முதலாவது நாள். நாளை சாயங்காலத்தில் இங்கே என்ன உண்டு? கூட்டம் உண்டு. ஒவ்வொருவரும் ஒரு புதிய ஆத்துமாவை எங்கள் சபையில் மீட்டிங் நடக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு அழைத்து கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? அழைத்து கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அழைத்து அவர்களை கொண்டு வந்து இந்த சேரெல்லாம் நிரப்ப வேண்டும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் என்ன உண்டு? கூட்டங்கள் உண்டு. நாளை காலையில் வீரகனூரில் உபவாச ஜெபம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உடைய அற்புதமான கரங்களுக்காக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில எத்தனையோ விதமான வியாதிகளை, போராட்டங்களை, சோதனைகளை சத்துரு வரப்பண்ணின போதிலும் கூட, தாவீதினுடைய வாழ்க்கையில அநேக தோல்விகள் வந்த போதிலும் ஆனால் அநேக விதமான வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். அப்பா ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். கோலியாத்தை தாவீதை கொண்டு முறியடித்த தேவன், எத்தனையோ காரியங்களை ஜெயத்தை கொடுத்த தேவன், எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்பங்களில் ஜெயம் கிடைக்கட்டும். படிப்பில் பிள்ளைகளுக்கு ஜெயம் கிடைக்கட்டும். சரீர சுகத்தில் வெற்றி ஜெயம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, பொருளாதாரத்தில் ஜெயம் கிடைக்கட்டும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆண்டவரை எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறோம். குடும்பங்களில் தேவ சமாதான ஆளுகை செய்யட்டும். குடும்பங்களில் தேவ ஆண்டவரைக்கு சந்தோஷம் ஆளுகை செய்யட்டும். உள்ளத்தில் தேவ சமாதான ஆளுகை செய்யட்டும். இந்த ராத்திரி வேளையில் அதிகமாக இந்த வசனங்களை தியானம் பண்ணி ஜெபிக்க, தாவீதின் தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நாங்கள் துதிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் தங்கள் வீட்டுக்கு போகும்போது, நாளை வரும்போது கர்த்தருடைய கரம் இருக்கட்டும், தாங்கி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷமும் சவகாசமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா.